எகிப்து நாட்டில் நைல் நதி பெருக்கெடுத்து ஓடும் ஒரு இடத்தில் விண்ணை தொட்டுப் போன பிரமிட்சக் கடியில் ஒரு பெண் குழந்தை பிறந்தாள். அவளின் பெயர் கிளியோபட்ரா. அவள் சாதாரண குழந்தையல்ல, எகிப்தின் கடைசி பரோவாக மாறப்போகும் ஒரு இளவரசி. கிளியோபட்ரா உயர்ந்த தூண்கள் மற்றும் வியப்பூட்டும் மண்டபங்கள் கொண்ட அரண்மனையில் வளர்ந்தாள். சிறு வயதிலிருந்தே அறிவை நாடியவளாக இருந்தாள். அறிவியல், அரசியல், மொழிகள் போன்ற பல பாடங்களை படித்தாள். அவள் ஒரு அரசியாக மட்டுமல்ல, ஒரு தலைவராகவும் தயாராகிக் கொண்டிருந்தாள். ஆண்கள் ஆதிக்கம் செலுத்தும் உலகில் இளமையிலேயே கிளியோபட்ரா தனது கூர்மையான புத்தி மற்றும் வசீகரமான பேச்சுத் திறனால் பிரபலமானாள். பல மொழிகளைப் பேசத் தெரிந்ததால் உலகம் முழுவதும் உள்ள தூதர்களுடன் நேரடி உரையாட முடிந்தது. இது அவளுக்கு பெரும் மரியாதையையும் அதிகாரத்தையும் கொடுத்தது. ஆனால் ஒரு அரசியாக அவளது வாழ்க்கை எளிதாக இருக்கவில்லை. 18வது வயதில் அவளது தந்தை இறந்துவிட்டார். பழக்கப்படி தன்னுடைய இளைய சகோதரனுடன் சேர்ந்து எகிப்தை ஆள வேண்டிய நிலை வந்தது. ஆனால் கிளியோபட்ரா தனக்கே முழுமையான ஆட்சி வேண்டும் என விரும்பினாள். இதனால் சகோதரனுடன் பெரும் அதிகார போட்டி ஆரம்பமானது. கிளியோபட்ராவின் சகோதரன் அவளை நாட்டை விட்டு வெளியே அனுப்பிவிட்டான். ஆனால் கிளியோபட்ரா தனது சிம்மாசனத்தை மீட்டெடுக்க தீர்மானித்தாள். அவள் ஒரு தைரியமான திட்டத்தை வகுத்தாள். ரோமின் தலைவரான ஜூலியஸ் சீசரின் உதவியை நாட வேண்டும். ரகசியமாக கிளியோபட்ரா சீசரின் அரண்மனைக்குள் ஒரு பர்தியில் சுருட்டப்பட்டபடி நுழைந்தாள். அந்த பர்தி திறக்கப்படும்போது கிளியோபாட்ரா அவனுக்கு முன்பாக தோன்றினாள். அவளது புத்திசாலித்தனமும் அழகும் சீசரை கவர்ந்தன. சீசர் அவளுக்கு உதவ உடன்பட்டான். அவனது ஆதரவுடன் கிளியோபாட்ரா தன்னுடைய அரியணையை மீட்டாள். ஆனால் சீசர் கொல்லப்பட்ட பிறகு கிளியோபாட்ரா மீண்டும் அரசியல் சிக்கலில் சிக்கினாள். பிறகு மற்றொரு ரோமர் தலைவரான மார்க் ஆண்டனியுடன் கூட்டணி அமைத்தாள். அவர்களது உறவு அரசியல் மட்டுமல்ல, இட் பிகேம் அ டீப் லவ். அவர்கள் இணைந்து ஒரு பெரிய பேரரசை உருவாக்கும் கனவு கண்டனர். ஆனால் இது மற்றொரு சக்தி வாய்ந்த ரோமர் தலைவரான ஆக்டேவியனை கோபப்படுத்தியது. இதனால் அத்தியம் போர் என அழைக்கப்படும் ஒரு பெரிய போர் ஏற்பட்டது. அந்த போரில் கிளியோபாட்ரா மற்றும் மார்க் ஆண்டனியின் படைகள் தோல்வியடைந்தன. ஆக்டேவியனை எதிர்த்து வெற்றி பெற முடியாது என்பதை உணர்ந்த கிளியோபாட்ரா தன் வாழ்க்கையை முடிக்க முடிவு செய்தாள். புராணக் கதைகள் சொல்வது போல ஒரு விஷப்பாம்பான அஸ்பை கடிக்கவிட்டு அவள் உயிரை தியாகம் செய்தாள்.